ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் +2 மேத்ஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் இஸ், a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of the first month, after 3 years of service, and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service, find his starting salary and his annual increment. Find his starting salary and his annual increment. Use matrix inversion method to solve the problem. Matrix inversion method யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man is appointed in a job with a monthly salary of certain amount. Let x be the salary and a fixed amount of annual increment கொடுத்துருக்காங்க. Let y be the fixed increment. Let x be the salary and y be the fixed increment நீ செலக்ட் பண்ணணும். Then நமக்கு rupees 19,800 வந்து என்ன வேல்யூ வரும்னா x plus 3y. And at the end of the first month, after 3 years of service, we get it, man get it, this salary. Next, after 9 years of service, and get it salary 23,400 per month. Therefore, x plus 9y is 23,400. நமக்கு 2 set of equations கிடைச்சிருக்கு. First equation x plus 3y is 19,800. Second equation is x plus 9y is 23,400. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கிவன் செட் ஆஃப் இக்குவேஷன்ஸை அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b ஃபார்மில் எழுதணும். இப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வேல்யூஸை ஃபஸ்ட்டு காலமாக ரைட் பண்ணலாம். 1 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வேல்யூஸை செகண்ட் காலம் வேல்யூஸாக ரைட் பண்ணலாம். 3 9. நெக்ஸ்ட் வேரியபிள், here 2 variables are there, x y. Right column matrix equal to right hand side values, constant matrix, constant column matrix. 19,800, 23,400. இப்போ given set of equations ax equal to b formula write பண்ணியாச்சு. Here a is 1319. Next, write x equal to a inverse b form. இப்போ a inverse b formula write பண்ணனா a inverse calculate பண்ணணும். a inverse 1 divided by determinant a into adjoint a. இப்போ determinant a calculate பண்ணலாம். Therefore determinant 1319 equal to 9 minus 3. 1 into 9 minus 3 into 1 வரும். That is 9 minus 3 6. But 6 is not equal to 0. Therefore a inverse exists. நான் determinant a non-zeroவாக இருந்தால் தான் a inverse calculate பண்ண முடியும். Therefore a inverse is 1 divided by determinant a into adjoint a. But adjoint a is cofactor of a the whole transpose. Therefore 1 divided by 6 into, இப்போ cofactor calculate பண்ணலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 9 வரும். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு -1 வரும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு -3. செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணும்போது அங்கே இருக்கிற வேல்யூஸை அப்படியே ரைட் பண்ணணும். தட் இஸ் 1. எப்படி எழுதுனா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வேல்யூஸை எழுதணும். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் மைனஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வேல்யூஸில்
மைனஸை மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணணும். செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வேல்யூஸை அப்படியே எழுது. கோஃபேக்டர் ஆஃப் ஏ ரைட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா வி கெட் அட்ஜாயிண்ட் ஏ. therefore this value is equal to 1/6 into இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸை ஃபஸ்ட்டு காலமாக ரைட் பண்ணலாம். therefore 9 minus 1. next second row values second column values write பண்ணனும். -3 1. 1/6 into 9 minus 3 minus 1 1. therefore A inverse is 1 divided by 6 into 9 minus 3 minus 1 1. therefore the values next we substitute x is equal to A inverse into B formula substitute பண்ணலாம். அப்போ x is equal to xனா column matrix xy is 1/6 into 9 minus 3 minus 1 1 into constant matrix B 19,800 23,400 multiply we get 9 into 19,800 therefore 178200 then minus 3 into this value 70200. next second row column values minus 19,800 plus 23,400. simplify we get this value is equal to 1/6 into 1080003600. 6 ஆல் divide பண்ணும்போது we get 18,600 வரும். but left hand side value is column matrix xy. equating we get the value of x is 18,000 and the value of y is 600. therefore starting salary is rupees 18,000. annual increment is rupees 600. அந்த மேனோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களோட இன்க்ரிமெண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 600, which is the solution of this problem. Thank you viewers. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.